இயக்குனர் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் இசையமைப்பாளர்களுக்கும் தீனாவிற்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, எங்களுடைய வழக்கறிஞர் அன்பு சகோதரர் மணிகண்டன் அவர்களுக்கும் இந்த தேர்தலை நடத்தி கொடுத்த ஐயா நீதியரசர் கருப்பை அவர்கள் தலைமையில் நின்று அற்புதமாக நடத்தி கொடுத்த என்னுடைய அன்பு சகோதரர் சுந்தர் அவர்களுக்கும், மேலும் உள்ள பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும், என்னை வளர்த்துவிட்ட யூடியூபர்ஸ்க்கும், மேலும் உள்ள ஏனைய நண்பர்களுக்கும், பெப்சிலிருந்து வந்திருக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும், இந்த இடத்தை அளித்திருக்கும் நிர்வாகத்திற்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, சாமிநாதன் சொன்னார், நான் 10 ஆண்டு காலமாக சாந்தகுமார் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் ஒரு ஆள் தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நான் 1000 பேர் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு சாந்தகுமார் பேசுகிற பொருள் அல்ல, இஸ் எ மெம்பர் ஆஃப் டப்பிங் யூனியன், அவ்வளோதான். இந்த எண்ணத்தில் இருந்து அவர் இன்சார்ஜ் வரைக்கும் அவர் மேலே பல குற்றங்கள் சொன்னாங்க. ஏதாவது குற்றத்துக்கு நான் ஆக்ஷன் எடுத்துருக்கேன் கேளுங்க, எடுக்க மாட்டேன். யார் மேலேயுமே பொதுவாக எடுக்க மாட்டேன், எடுத்த மாதிரி சொல்லுவேன், ஆனால் எடுக்க மாட்டேன். இதை கேட்ட உடனே நம்ம தப்பு பண்ணலாம் நினைச்சிடாதீங்க. ஏன்னா சாந்தகுமாருக்கு எப்பயுமே எல்லாரும் சொன்னாங்க, நான் சொன்னவனே டேய் வாடா வரியா இல்லையா, அப்பவும் ஒரு நோட்டம் வச்சேன். இல்லை எனக்கு இது வேணும் அது வேணும்லாம் நீ கேட்கக்கூடாது, நாங்கள் பார்த்து தரணும், உனக்கு இது வேணுமா அது வேணுமான்றது நாங்கள் முடிவெடுப்போம். ஏன் நான் சொல்கிறேன்னா, இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, தலைமை பொறுப்புன்றது சாதாரணம் இல்லை. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம தலையிட்டு இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் செய்யறது நம்ம வேலையானா, இப்போ போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படாமல் ஒரு போட்டியோடு இருந்திருக்கும். என்னை போன தடவை ஒருத்தர் தலைவர் பதவிக்கு நிற்கும் போது அவரால் நடக்கவே முடியாது, அவரால் வரவே முடியாது யூனியனுக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஞானம் உனக்கு இருக்க வேணும். நான் நடக்கதான் முடியல, பேச முடியல, அதை நம்பி எனக்கு தான் வாக்களிச்சாங்க, அப்பவும் ஜெயிச்சேன். ஏன் நான் சொல்றேன்னா, அவரை திருப்பி எல்லாருமே கூப்பிட்டு பேசினேன், என்னை எதிர்த்து பேசினேன், கொண்டவங்க என்ன திட்டு எனக்கு 1.5 கோடி ரூபாய் திருடி இருக்கேன்னு சொன்னாங்கல்ல. 1.5 கோடி இல்லையா, நிறைய பேர் சொல்ல சொல்ல எனக்கு வாக்குகள் அதிகமாகும். ஏன்னா 1.5 கோடி இது ஒரு இடமே அல்ல. அப்படி எதையாவது ஒன்று சொல்லி ஜனங்க மனசை மாற்றிடலான்னு தைரியம் இருந்தால் அவர் நிற்க முடியுமா? நீ தான் நின்று தோத்தி, அப்படி எதுக்கு உனக்கு? ஏற்கனவே தோத்துட்டு இல்லை, அதிக ஓட்டு கிடைக்க போதா இல்லை. இப்போ நம்ம விலகிறதுனால நமக்கு என்ன இருக்கு லாபம்? நான் எல்லாரும் அனுசரிக்கணும்னு சொல்லி தான் நானே ஃபோன் பண்ணேன். எதிரியாக நினைத்து கொண்டு இருக்கும் ஒரு சகோதரருக்கு என் பீரியட்ல அவர் எடுக்கவே இல்லை. இருந்தாலும் அவருக்கு நான் பேசினேன், ஃபோனில் பேசினேன், வீட்டுக்கு பையா பேசலாம், இல்லைன்னா நீ சொல்லு பொது இடம் சொல்லு, வீட்டுக்கு வரது தான் யோசிப்பாங்க. இந்த ஒருத்தர் பேட்டி கூட எடுக்கிறதுக்கு, ஐயோ அவர் யூனியனுக்கு போனால் என்ன அவங்க யூனியனுக்கு வந்தா வாயா இங்கே எடு. ஏன்னா ஐ எம் த பிரசிடென்ட் ஆஃப் டப்பிங் யூனியன், நீ இங்கே தான் என்ன எடுக்கணும், என் வீட்டில் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன். எடுத்தா எடுக்கிறாங்க, எடுக்கலாம் போகிறாங்க, அவ்வளோ. உங்களை ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ கூட சொன்ன போனது இந்த தடவை நான் நிற்கிறதாவே இல்லை. கதிர் சொன்னாப்புல இல்லைண்ணே 3 வருஷம் ஆகிட்டோம். 3 வருஷம் ஆகினதுனால அதுக்கூட செல்வமணி சாரை கேட்டு தான் நான் ஆக்கினேன். ஏன்னா பெப்சிக்கு ஒட்டி போகணும். நம்ம பெப்சியோட ஒத்து இருந்தால், பெப்சியின் தலைவர் செல்வமணியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பெப்சியை ஒத்து போக வேண்டும் இந்த யூனியன்.
24 யூனியன்ல இது ஒரு யூனியன் ஆச்சு, கிராஃப்ட். அதற்காக சொல்றேன், நீங்க அதெல்லாம் எதிர்த்தெல்லாம் போக முடியாது. நமக்கு யாரோ இன்னொரு யூனியன் போட்டிக்கு ஆரம்பிச்சு உடனே பேர் வாங்கலாம் முடியாதுடா. எவ்வளோ தடவை தான் சொல்றது, டயர்டாயிட்டேன் சொல்லி சொல்லி சொல்லி. சரி வேணாண்டா, இந்த கருமத்தை ஒழிச்சு கட்டுவோம்னு சொல்லிட்டு கதைக்கிட்டு நான் வரலையா தலைவருக்கு வரல ஒன்று போய் யாராவது எடுத்துக்கு. அப்புறம் செல்லுமணி கேட்டால் அவர் நிற்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ரங்கநாதன் அப்போ சும்மா இருக்க மாட்டேன், ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பான். இல்லை செல்லுமணி நிற்கிறேன்னா செல்லுமணி ஓட்டு கூட வந்தேன் டைரக்டர் எங்கே இருக்கேன், வெளியூரில் இருந்தேன். இதற்காக வந்தேனா இல்லையா? ஏன்னா என்னுடைய கடமை என்னன்னா, நான் என் ஓட்டுங்க, என் ஓட்டால் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க வேறு, என் ஓட்டு என் மனசாட்சி படி போட்டு ஆகணும். என்னுடைய உரிமையை விட்டு கொடுக்க முடியாத. அப்போ சொல்லிட்டு தான் வந்தேன், செல்லுமணி சார் இந்த மனுஷன் நிற்கிறேன். ஆனால் அவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் டைரக்டர் யூனியன்ல. ஆனால் அவர் அங்கேயே நிற்கிறார். ஏன்? 10 பேரை தேர்ந்தெடுத்தால் போதும்னு சொல்றாங்க. அந்த 10 பேர் 11ஆவது ஆள் ஒருத்தன் நிற்கிறாங்க. அங்க வந்தது வேணேன், திருப்பி எல்லாரும் நில்லு. எதுக்கு இது? கடைசியில் ரிசல்ட் பார்த்தா என்ன, அவங்க அப்படியே நின்றுருக்கலாம், ஜெயிச்சிருக்கலாம், போயிருந்தா. டைரக்டர் யூனியன்ல எலெக்ஷன் இல்லை இந்த தடவை, நியாயமா? அது யாராவது ஒருத்தர் இதை என்ன ஏற்றுக்கூட ஒரு தம்பி நின்னு சொல்ல பாருங்க, அவன் வாங்க ஓட்டு 32 ஏதோ வாங்கியிருக்கான். எதுக்கு இந்த கருமத்தை போய் நின்றுட்டு 32 ஓட்டு வாங்கினா உனக்கு 32 பேர் தான் ஆதரவுன்னு அர்த்தம். 1500 பேர்ல உனக்கு 32 பேர் தான் ஆதரவுன்னு அர்த்தம். ஏன்னா நீ என்ன 450 ஓட்டு வாங்கி நான் 451 வாங்கி ஜெயிச்சிருந்தா நீ நியாயம். நீ சொல்றது 32 எங்க இருக்குது, 800 எங்கடா இருக்கு? சரி, ரொம்ப வருத்தப்படுறேன். அதுல எல்லாம் நல்ல நண்பர்கள் தான் நமக்கு. அவர் சொல்லி சொல்லி பார்த்தாரு, செல்லுமணி கேட்கவும் மாட்டார். முதல் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாரு, எல்லாரையும் அனுசரிச்சாரு. அனுசரிக்கிறது தப்பு செல்லுமணி, நான் போய் சொன்னேன், நான் இல்லைன்னு சொன்னேன். இப்ப அவரே தெரிஞ்சுக்கிட்டு இவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நாம என்ன செய்ய முடியாது? ரோட்ல ஒருத்தன் மலம் போயிட்டே இருக்கும்போது வெள்ளரிக்காய் தின்னா, ஒன்று வெள்ளரிக்காய் தின்னு இல்லைன்னா மலத்தை தின்னுட. மலம் போயிட்டு இருக்கிறதுக்கு அப்புறமா தின்றான்னா என் சொந்த வெள்ளரிக்காய் தொட்டு தின்னா நான் என்ன செய்ய முடியாதுக்கு? நன்றி கெட்டப்ப எவ்வளோ உழைச்சிருக்கோம், உங்களுக்கு விலாசம் கொடுத்துருக்கோம். சும்மா அடிக்கிறது. இவர் வந்தாரு, அவரை வச்சு நான் மலேசியா போனேன். யாரை வச்சு மலேசியா வந்தேன் சொல்லு? இறந்து போயிட்டான் செல்வராஜ் பாவம். அவன் தலைவராக இருக்கும் போதுதான் இவங்கெல்லாம் நீக்கப்பட்டவர்கள். நான் தலைவராக வந்தோன்னு அவங்களெல்லாம் சேர்த்துக்க கூடாது. ஏன்னா அவர் எதுக்காக நீக்கினார்னு பார்க்கணும். அதுக்கு ஒரு ப்ராப்பர் வே இருக்கு இவங்களை சேர்க்கறதுக்கு. அது ஒத்து வந்தா எல்லாருமே சேர்ப்பேன். நீ 2 வருஷம் இங்க சந்தா கட்ட மாட்ட, ஆனா நான் வருவேன் பேசுவேன்னா என்ன அர்த்தம்? அது இந்த தமிழ்நாட்டுக்குள்ள முடியாது. நீ வெளியே எங்கேயாவது பேசு, அவன் கேட்டான் உன்னை பத்தி கவலைப்பட்டு இருந்தா தானே யாருக்காவது